ஹே, நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஆன்டி பாண்டா வந்ததுங்க. எங்க என் உயிர் நண்பன்? வாப்பா, நல்லா இருக்கியா? போன மாதம் உனக்கு எந்த ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சின்னு சொன்னா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆமா ஆன்டி, காலையில் எந்திரிச்சு நல்லா கை வீசி வாக்கிங் போயிட்டு இருந்தானா கார வந்து கவ்விட்டு போயிட்டான். கையா? அவன் காலு நல்லா சொன்னான். ஆமா ஆன்டி, இதா குலாப் ஜாமுன் பாக்கெட் மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்து அனுப்பிட்டேன். இருந்தாலும் ஏன் தான் உனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல. என்ன ஆன்டி பண்றது, எல்லாம் என் நேரம். ஆமா, எவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்ததுக்கு. 2 மாசம் முன்னாடி தான் பாட்டிக்கு அப்படி ஆத்தி. ஓ அதுவா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தேத்து அப்பதான் பரவாயில்ல. இறந்துட்டாங்கன்னு சொன்னான். ஐயோ பாட்டி, டாக்டர் பரவாயில்லன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்த அப்புறம் பத்துன்னு போயிட்டியே. சரி சரி, விடுப்பா. நடந்தது நடந்துருச்சு. பாட்டியோட பாடியை ஊருக்கு எடுத்துட்டு போதீங்க, அதுக்கு கூட உங்ககிட்ட காத்து இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அப்பா தான் 10,000 ரூபா கொடுத்து 4-5 நாள் கூடியே இருந்து முடிச்சிட்டு வான்னு அனுப்பி வித்தாது. எல்லாம் பாத்துக்கிட்டான்ல, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆன்டி, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பாட்டியே எந்திரிச்சு அவனுக்கு கை கொடுத்தாங்க. சரி, நீங்களாம் எப்பதான் கல்யாணம் பண்ற ஐடியா? அட எங்க ஆன்டி, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கிறதே கஷ்டம். ஆமா இல்ல, அதுவும் தங்கச்சி வேற ஓடி போயிட்டான்னு சொன்னா இன்னும் கஷ்டம் தான். சரிப்பா, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல ஆன்டி, வேணாம். ஐயோ ஆமா இல்ல,